டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னு ஈஸியா அந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஏ ஒரு வேலையை தனியா செஞ்சா 11 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை பி தனியா செஞ்சா 20 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. அதே வேலையை சி தனியா செஞ்சா 55 நாள்ல செஞ்சு முடிப்பாரு. ஸோ 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் பிளான் பண்றாங்க. ஆனா ஏவும் பியும் ஒரு நாள் வேலை செய்யறாங்க, அடுத்த நாள் ஏவும் சியும் அந்த வேலையை செய்யறாங்க. ஸோ இப்படி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போறாங்க. அப்போ மொத்தமா எத்தனை நாளையில அந்த வேலையை செய்து முடிக்கப்பட்டு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல ஏ மட்டும் தனியா ஒரு வேலையை செஞ்சா 11 நாள் செய்வாரு. அதே வேலையை பி மட்டும் தனியா செஞ்சா 20 நாள் செய்வாரு. அதே வேலையை சி மட்டும் தனியா செஞ்சா 55 நாள் செஞ்சு முடிப்பாரு. ஸோ இவங்க 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து இந்த வேலையை செய்யலாம் பிளான் பண்றாங்க. ஆனா ஏவும் பியும் ஒரு நாள், அதுக்கு அடுத்த நாள் ஏவும் சியும், அடுத்து 3ஆவது நாளும் பாத்தீங்கன்னா ஏவும் பியும், அடுத்தது 4ஆவது நாள் பாத்தீங்கன்னா ஏவும் சியும். ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா செஞ்சுட்டே போறாங்க. அப்போ மொத்தமா எத்தனை நாளையில அந்த வேலை செய்து முடிக்கணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுக்கிறது அப்படிங்கிறது என்னது, 11, 20, 55. ஸோ காமனாக எதாவது கேன்சல் பண்ணலாம், 5ஆல கேன்சல் பண்ணலாம். 5ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ ஒரு 11 கேன்சல் பண்ண முடியாது, பண்ண முடியலன்னா அப்படியே போட்டுக்காங்க சரிங்களா. 11 இங்கே கேன்சல் பண்ணா 4, இங்கே 11. ஸோ அகைன் பாருங்க 11ஆல கேன்சல் பண்ணலாம். 11ஆல கேன்சல் பண்ணா 1, 4, இங்கேயும் 1. நெக்ஸ்ட் பெருக்குங்க 5 × 11 55, 55 × 4 220. ஸோ இதோட எல்சிஎம் பார்த்தோம்னா 220. இந்த இடத்துல ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 11 எத்தனை டைம் பெருக்குனா 220 வரும், 20 டைம். 20 எத்தனை டைம் பெருக்குனா 220 வரும், 11 டைம். 55 எத்தனை டைம் பெருக்குனா 220 வரும், 4 டைம். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 11 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை, இந்த 4 அப்படிங்கிறது சி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் ஃபர்ஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது ஏவும் பியும் முதல் நாள் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஏ ஒரு நாளைக்கு எத்தனை நாள் செய்ய 20 வேலை, பிளஸ் பி எத்தனை நாள் செய்யறது 11, ரெண்டையும் ஆட் பண்ணா 31 வேலை. இது ஃபர்ஸ்ட் நாள். ரெண்டாவது நாள் ஏவும் சினா ஏ எத்தனை நாள் 20 வேலை, பிளஸ் சி எத்தனை நாள் 4 வேலை, ரெண்டையும் ஆட் பண்ணா 24 வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் 2 நாளையில இதை ஆட் பண்ணுங்க 5, 55 வேலை ஃபர்ஸ்ட் 2 நாளையில செஞ்சிருப்பாங்க. அதாவது 55 வேலை செய்யறதுக்கு 2 நாள் தேவைப்படுது. அப்போ மொத்த வேலை பாருங்க 220 வேலை, 220. ஸோ அப்போ 220 வேலை செய்ய எத்தனை நாள் தேவைப்படும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 220 வகுத்தல்ல 55 வரும். ஸோ 220 55 கன்செப்ட் பண்ணா 4, 4 × 2 = 8 நாள். ஸோ அந்த வேலை முழுவதும் செய்து இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா செஞ்சுட்டே போனாங்களா, அந்த வேலை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிக்கிறதுக்கு 8 நாள் தேவைப்படும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.